திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம். ஐயப்பன், அந்த பகுதியில் பக்தர்களின் கூட்ட நெரிசல் எந்த அளவிற்கு உள்ளது? கிரிவல பாதையில் பக்தர்களின் கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கின்றது? உலகம் முழுக்க ஆங்கில புத்தாண்டு பிறந்து களை கட்டி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு திருக்கோயில்களில் விடியற் காலை முதல் கோவில்களில் நீண்ட வரிசையில் சாமி தரிசனம் பக்தர்கள் செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. இந்த நிலையில் திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆங்கில பிறப்பை ஒட்டி இன்று அதிகாலை திருக்கோவிலில் நடை திறக்கப்பட்டு 2ஆம் பிரகாரத்தில் உள்ள உற்சவர் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து இந்த பக்தர்களின் வருகையானது திருவண்ணாமலையில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆங்கில புத்தாண்டு தினமான இன்றும் தொடர்ந்து பக்தர்களின் வருகை என்பது ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குழுமியுள்ளனர். குறிப்பாக இந்த அண்ணாமலையார் திருக்கோவில் ராஜகோபுரம் வழியாக அனுமதிக்கப்படும் பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்பொழுது அண்ணாமலையாரை தரிசித்து திருமஞ்சன கோபுர வாயிலாக வெளியேற்றப்படுகிறார்கள். அதே போல சிறப்பு தரிசனம் என்று கூறக்கூடிய அந்த விஐபிக்கள் தரிசனம் செய்யக்கூடிய அம்மணியம்மன் கோபுரம் வாயிலாக அனுமதிக்கப்படும் பக்தர்கள் கிளி கோபுரம் வழியாக அண்ணாமலையாரை தரிசித்து அவர்களும் இந்த பே கோபுரம் வழியாக திருமஞ்சன கோபுரம் வழியாக வாயிலாகவே அவர்களும் வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு தினமான இன்று ஏராளமான பக்தர்கள் புத்தாடை அணிந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் நீண்ட வரிசையில் தற்பொழுது காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, கிரிவல பாதையில் தற்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் அஷ்டலிங்கங்களையும் வழிபாடு செய்து ஆங்கில புத்தாண்டு தினமான இன்று கிரிவலம் வந்தால் மக்களுக்கு மனதில் அமைதி நிலவும் என்ற நம்பிக்கையை வைத்துக் கொண்டு தற்பொழுது கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.